வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 39. துறவியாரின் தகவல். வெளியே பால் நிலவு படர்ந்து கிடந்தாலும் கோட்டையின் முன்னணி பகுதியில் இருந்த காரணத்தால் அதிக சாளரங்கள் வைக்கப்படாத அந்த அறையில் காரிருளே சூழ்ந்து கிடந்தது. அதற்காக மூளைகளையொட்டி அமைக்கப்பட்டிருந்த ஓரிரு சாளரங்களும் சாத்தப்பட்டிருந்தமையால் அறைக்குள் வெளிச்சம் நுழைவது அடியோடு சாத்தியமில்லாமல் போய்விட்டது. கரிகாலனை கைது செய்யும் நோக்கத்துடனும் மிக எச்சரிக்கையுடனும் எதிரிகளில் ஒருவன் கதவை திறந்த பின்பு கூட அறையை அடுத்து நின்ற தாழ்வாரம் வெளியே இருந்த வெளிச்சத்தை பெரிதும் வடிகட்டிவிட்டதால் மிக மங்கலான ஒளியே அறைக்குள் பாய்ந்தது. அப்படி பாய்ந்த ஒளியும் திறந்த கதவுக்கு நேரே விழுந்தபடியால் கதவின் ஓரத்தில் மறைந்து நின்ற கரிகாலனையும் கதவின் எதிரே திக்குக்கு சற்று அப்பால் நின்ற முத்துதேவனையும் பார்க்கவோ அவர்கள் இருப்பிடத்தை ஊகிக்கவோ எதிரிகளால் முடியவில்லை. அறையின் விளக்கு முன்னெச்சரிக்கையுடன் விடப்பட்டிருந்தபடியாலும் கதவு திறந்த பின்பும் உள்ளே இருள் சூழ்ந்தே நின்றபடியாலும் உள்ளே இருந்த மனிதர்களின் நடமாற்றமும் ஏதும் கேட்காததாலும் வெளியே இருந்து கதவை திறந்தவனும் மிக ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள தொடங்கி அறையின் கதவை நன்றாக காவல் புரிந்து நில்லுங்கள், யாராவது வெளியே ஓட முற்பட்டால் கருணியை மருந்துக்கும் காட்டாமல் விட்டு தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு அறையின் வாய்ப்படியில் இருந்தபடியே, கரிகாலா, வெளியே வந்துவிடு, இவ்விடத்தில் 6 வீரர்கள் இருக்கிறார்கள், கீழே இன்னும் 10 வரை நிறுத்தியிருக்கிறேன், ஆகவே எதிர்ப்பினால் பயனில்லை, உன் குள்ளநரி தந்திரம் பழிப்பதற்கு இங்கே வழியில்லை, உன் புரட்டு வார்த்தைகளை கேட்டு ஏமாறுவதற்கும் இங்கு யாரும் இல்லை, பேசாமல் வா என்று அதிகார தோரணையில் அழைத்தான். கரிகாலனும் முத்துதேவனும் வாயை திறக்காமல் நின்ற இடங்களிலே நின்றபடியால் பதில் ஏதும் கிடைக்காத எதிரி வீரன், கரிகாலா, பிடிவாதம் செய்யாதே, வந்துவிடு, உன்னை கொல்ல சொல்லி எனக்கு உத்தரவில்லை, ஆனால் தப்பு முயன்றால் உன்னை உயிரோடு மன்னரிடம் கொண்டு போகாவிட்டாலும் உன் சடலத்தையாவது கொண்டு போய் சேர்க்க தவற மாட்டேன், ஆகவே சரணடைந்து விடு என்று மீண்டும் கூறினான். அதற்கும் பதில் கிடைக்காமல் போகவே எதிரி வீரன் தன்னுடன் வந்தவர்களை நோக்கி, சரி, மயிலை என்றால் இறகு போடாது போலிருக்கிறது, உங்களில் 2 போய் பந்தங்களை குளித்து கொண்டு வாருங்கள், 2 என்னுடன் உள்ளே வாருங்கள் என்று உத்தரவிட்டு உருவிய தன் வாளை நீட்டிய வண்ணம் அறைக்குள் அதிவேகமாக நுழைந்தான். அவன் அறைக்குள் நுழைந்ததுதான் தாமதம். கண்ணிமைக்கும் நேரத்தில் பிரமிக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தேறியன. உருவிய அவன் வாளை முத்துதேவன் வாள் ஒரு சுழற்று கீழே தாழ்த்திவிட்டு அவன் மார்பை தடவி நின்றது. பின்புறத்தில் இருந்த மற்றொரு வாளின் நுனி அவன் முதைகள் சற்றே அழுத்தியது. துறவியாரே, வாளை கீழே போடுங்கள், இல்லாவிடில் உங்கள் உடலில் எங்கள் 2 வாள்களும் நுழைந்துவிடும் என்று கரிகாலன் சொற்கள் மிக நிதானமாக ஆனால் அழுத்தமாகவும் வெளிவந்தன. மார்பில் ஒரு வாளும் முதுகில் ஒரு வாளும் தடவி நின்றதாலும் மனோதைரியத்தை விடாது சேர ஒட்டனான அந்த சைவ துறவி, கரிகாலா, நீ என்னை கொன்று பயனில்லை, மற்ற வீரர்கள் உன்னை வெட்டி எறிந்து விடுவார்கள், அந்த கதி இந்த இளம் வயதில் உனக்கு எதற்கு? நான் சொன்னபடி செய்தால் உனக்காக மன்னரிடம் நானே வாதாடுவேன், சொல்வதை கேள், தைரியம் மனிதனுக்கு வேண்டியதுதான், ஆனால் அசடு தைரியம் அனர்த்தத்திலேயே கொண்டு போய் விடும் என்றான். கரிகாலன் சைவ துறவிக்கு பதில் சொல்லாமல் முத்துதேவனிடமே பேச தொடங்கி, முத்து, வாளை உறுதியாக சுவாமிகள் மார்பில் அழுத்திவை, சற்று அசைந்தாரானால் வாள் இவருடைய இதய குருதியை ருசி பார்க்கட்டும், நாம் அயர்வோமா என்று பார்ப்பதற்கே நம்மிடம் பேசி குடிக்கிறார் சுவாமிகள் என்று கூறிவிட்டு சைவத்துறையை நோக்கி, சாமியாரே, துறவிக்கு வாழ் எதற்கு? கீழே எறிந்து விடுங்கள், உமக்கு பின்புறமும் முன்புறமும் நிற்பவர்கள் வேங்கி நாட்டு வீரர்கள் அல்ல, எங்களை ஏமாற்றுவதும் அவ்வளவு எளிதல்ல என்றான். சற்று நேரம் ஏதோ யோசித்த சைவ துறவியும் வாளை கீழே எறிந்துவிட்டு, இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற குரலில் கோபம் கொந்தளிக்க வினவினான். துறவியாரே,
தங்களுக்கு துணையாக வந்திருக்கும் வீரர்களை கீழே அனுப்பிவிடுங்கள், நாம் சாவதானமாக பேசுவோம் என்றான் கரிகாலன். ஏதோ பழைய நண்பன் ஒருவனை திடீரென்று சந்தித்தவன் ஆசையுடன் பேச முற்படும் பாணியில். கரிகாலன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சைவ துறவியாரின் கோபத்தை பெரிதும் கிளப்பிவிட்டாலும் வேறு எதுவும் வழி இல்லாதவராய் அவன் விருப்பப்படியே நடக்க தொடங்கி தமது வீரர்களை கீழே சென்று மாடிப்படிக்கு அருகில் காவல் புரியுமாறு கட்டளையிட்டார். வீரர்கள் கீழே சென்றதும் கதையை தாளிட்ட கரிகாலன் விளக்கை மீண்டும் ஏற்றுமாறு முத்துதேவனுக்கு உத்தரவிட்டான். முத்துதேவனும் அரை மூலையில் கிடந்த வன்னி மரத்துண்டுகளை தேடி எடுத்து 2 முறை நன்றாக சூடு பறக்க தேய்த்து பொறிகளை கிளப்பி விளக்கை ஏற்றவே அறையில் மீண்டும் ஒளி நாட்புறமும் சூழ்ந்தது. அந்த விளக்கொலியில் சைவத்துறையின் முகத்தை கூர்ந்து நோக்கி அதில் ஆச்சரியம் பரிபூர்ணமாக படர்ந்திருப்பதை பார்த்து, துறவியாரே, நீர் வியப்பில் ஆழ்ந்திருக்கும் காரணம் எனக்கு தெரியும் என்றான். என்ன காரணம் என்று கேட்டார் சைவ துறவி. விளக்கை ஏற்ற வேண்டுமானால் எப்படியும் யாராவது ஒருவன் நெருப்பை எடுத்து வர கீழே போய் தானாக வேண்டும். அங்கு உமது வீரர்கள் எங்களில் ஒருவரை பிடித்து கொண்டால் மற்றொருவரை சிறை செய்வது சுலபம் என்று மனப்பால் கொடுத்தீர்கள். ஆனால் நெருப்பு இங்கேயே உற்பத்தியாவது உமக்கு வியப்பாயிருக்கிறது என்று கூறிய கரிகாலன் சைவத்துறவி ஏற இறங்க நோக்கினான். சைவத்துறவியும் அவன் கண்களோடு தமது கண்களை தைரியமாகவே கலக்கிவிட்டு, ஆமாம் கரிகாலா, அப்படிதான் நினைத்தேன். ஆனால் இங்கேயே நெருப்பை கொண்டு வந்து விட்டாயே என்று பதில் கூறியதும் அல்லாமல், அது என்ன மரத்தொண்டுகள் எவ்விதம் நெருப்பை கக்குகின்றன என்று கேட்டார். துறவியாரே, வன்னி மரத்தின் கருப்பத்திலே நெருப்பு இருக்கிறது. இதை காளிதாசனே ரகுவம்ச மகா காவியத்தில் சொல்லியிருக்கிறான். வன்னி மரத்தை உராய வைத்து நெருப்பு பொறிகளை கிளப்புவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் பழக்கம். சாளுக்கியர் நாட்டில் நெருப்பை அப்படி உற்பத்தி செய்வது மிக சகஜம். சாளுக்கியர்களிடம் சேவைக்கு அமர்ந்த உமக்கு இந்த அல்ப விஷயம் தெரியவில்லையே என்று சொல்லி நகைத்தான் கரிகாலன். சைவ துறவியின் முகத்தில் ஆச்சரியம் முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக படர்ந்தது. என்ன, நான் சாளுக்கியர்களிடம் சேவைக்கு அமர்ந்து விட்டேனா என்று வினவினான் சைவ துறவி. அந்த ஆச்சரியம் குரலிலும் தொனிக்க. அமரவில்லையா? அமர்ந்து விட்டேன். ஆனால் அது உனக்கு எப்படி தெரியும்? உம்மிடம் வீரர்கள் வந்திருக்கிறார்களே, ஏன் அவர்கள் என்ன சேர்ந்த சேர நாட்டு ஒற்றர்களாக இருக்கக்கூடாது? இருக்கலாம், ஆனால் சாத்தியமில்லை. ஏன் சாத்தியமில்லை? கரிகாலன் உதடுகளில் விஷமமான புன்னகை ஒன்று படர்ந்தது. துறவியாரே, நான் தர்க்க சாஸ்திரம் படித்தவன் என்று தங்களிடம் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் என்று கேட்டான் கரிகாலன். ஆமாம், கூறியிருக்கிறாய். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று சைவ துறவியாரும் பதிலுக்கு ஒரு கேள்வியை கேட்டார். தர்க்க சாஸ்திரி எப்பொழுதும் விஷயங்களை தொகுத்து பார்ப்பான். முதலாக சேர நாட்டுக்கும் வேங்கை நாட்டுக்கும் இடையே சோழர்களின் பெரும்படை இருக்கிறது. அந்த படையை தனி ஒற்றரின் ஊடுருவி தற்போது கஷ்டம். ஆகவே பல வீரர்களையும் அழைத்து கொண்டு தாங்கள் இங்கு விஜயம் செய்து என்னை கௌரவப்படுத்துவது முடியாத காரியம். தவிர தங்களுக்கு ஒரு தனி பதவியும் இருக்கிறது. என்னது? எனக்கு தனி பதவி? தாங்கள் தான் செங்கதிர் மாலையை களவாடியவர் என்பது சோழர் படைகளுக்கு நன்றாக தெரியும். அல்லும் பகலும் தங்களை பிடிப்பதிலேயே நாட்டமுடையவர்களாய் வீரர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆபத்தில் தாங்கள் இங்கு வருவது சிரமம். அப்படி இருக்க சேரமான் வீரர்களையும் திரட்டி கொண்டு வருவது என்பது கனவிலும் நடவாத காரியம். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் யோசித்தேன். யோசனை பலமாகத்தான் இருக்கிறது என்று பதில் சொன்னார் சைவத்துறை மகிழ்ச்சியுடன். யோசனை தர்க்க சாஸ்திரத்திற்கு இன்றியமையாதது. தெளிவாக சிந்திக்கும் திறன் உள்ளவனுக்கே அந்த சாஸ்திரம் பயனளிக்கும் என்ற கரிகாலன் மேலும் சொன்னான். துறவியாரே, நான் தங்களை பிரம்மமாராயின் சிறையிலிருந்து தப்பிவித்தாலும் செங்கதிர் மாலையை கொண்டு போகாமல் இந்த பிராந்தியத்தை விட்டு தாங்கள் நகரமாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். அத்துடன் நான் வேங்கியை விட்டு அறிஞனை அழைத்து சென்ற விவரங்களையும் அறிந்திருப்பேன். ஆகவே எப்படியாவது என்னை பிடித்து செங்கதிர் மாலையை கைப்பற்ற நீங்கள் முயலாமல் இருக்க மாட்டீர்கள் என்பதிலும் எனக்கு சந்தேகம் இருந்ததில்லை. ஜெயசிம்மனிடம் சேவை உமக்கு அந்த வாய்ப்பை அளிக்கும். ஆகவே அவன் படையில் தாங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். ஏன்? அப்படித்தானே? இந்த வார்த்தைகளை கேட்ட சைவத்துறவியார் கரிகாலனின் சிந்தனை திறனை பெரிதும் வியந்தாலும்
அதை வெளியில் காட்டி கொள்ளாமல் ஜெயசிம்மன் சேர நாட்டு ஒற்றனை நம்புவானா என்று வினவினார். நம்ப வைப்பது தங்களுக்கு எளிது. என்னை பிரம்மமாராயன் மாளிகையில் பார்த்ததையும் பிரம்மமாராயன் தங்களை சிறையிட்டு என்னை மகிழ்ச்சியுடன் மாளிகைக்குள் அழைத்து சென்றதையும் விளக்கியிருப்பீர்கள். அதில் தங்கள் சொந்த வியாக்கியனமும் கலந்திருந்தாலும் ஜெயசிம்மனை நம்ப வைப்பது ஒரு பெரிய காரியமில்லை என்ற கரிகாலன் மேலும் தன் ஆராய்ச்சி திறனை காட்டினான். சைவத்துறையார் நீண்ட நேரம் ஏதோ யோசித்துக் கொண்டே அருகில் சற்று நேரம் உலாவினார். அப்பொழுது அவர் காவி உடை அணிந்திருந்தாலும் அதையும் போர்ப்பாணியிலே இழுத்து கட்டியிருந்ததால் சற்று கம்பீரமாகவே காணப்பட்டார். அவசியமில்லாத காரணத்தால் தாடியை கலைந்து விட்டிருந்த அவர் முகம் வயதேறி இருந்தாலும் அழகாகவே காணப்பட்டதனாலும் அந்த அழகை சதா திருட்டுத்தனத்தை கொட்டி கொண்டிருந்த கண்கள் பெரிதும் கெடுத்து கொண்டிருந்தன. சிறிது நேரம் தீவிர சிந்தனையுடன் உலாவிய அந்த கபட சந்நியாசி கடைசியாக தன் கபட பார்வையை கரிகாலன் மீது திருப்பி, கரிகாலா, இப்பொழுது கூட ஓர் உதவி செய், உன்னை இங்கிருந்து தப்ப வைத்து விடுகிறேன் என்றார். என்ன உதவி வேண்டும்? செங்கையர் மாலையை என்னிடம் கொடுத்து விடு. அது என்னிடம் இல்லை. எங்கிருக்கிறது? ராஜேந்திர சோழ தேவனிடம் சேர்ப்பித்து விட்டாயா? இந்த கேள்விக்கு கரிகாலன் உடனே பதில் சொல்லவில்லை. ஒரு வினாடி யோசித்து விட்டு பிறகு, துறவியாரே, அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை திருப்பி கொடுக்க யாருக்காவது மனம் வருமா என்றான். வராது கரிகாலா. அப்படியானால் அதை எங்கே வைத்திருக்கிறாய்? பத்திரமான இடத்தில் வைத்திருக்கிறேன். அந்த இடத்தை எனக்கு சொல்லிவிடு. உன்னை இப்பொழுதே விடுதலை செய்கிறேன். எப்படி விடுதலை செய்வீர்? நான் தேடி வந்த மனிதன் நீ அல்ல, தவறு நேர்ந்து விட்டது என்று சொல்லிவிடுகிறேன். துறவியாரே, தாங்கள் அப்படி சொன்னால் தற்சமயம் நான் தப்பலாம். ஆனால் தப்ப நான் இஷ்டப்படவில்லை. நான் இப்பொழுது போவதே ஜெயசிம்மனிடம்தான் என்றான் கரிகாலன். தூக்கி வாரி போட்டது சைவ துறவியாருக்கு. என்ன, ஜெயசிம்மனிடமா என்று அதிர்ச்சி அடைந்தவர் போல் வினவினார். ஆமாம் துறவியாரே, ஜெயசிம்மனிடம்தான் என்றான் கரிகாலன். உனக்கு பைத்தியமா? என்னை பார்த்தால் அப்படி தோன்றுகிறதா உமக்கு? இல்லை, ஆனால் நீ செய்கிற காரியத்தை பார்த்தால் அப்படி தோன்றுகிறது. உன்னை கோசண்டத்தில் மாட்ட துடித்து கொண்டிருக்கின்றன ஜெயசிம்மனின் கைகள். அதே கைகள் என்னை ஆவலுடன் வரவேற்கவும் செய்யும். ஏன், உன் மீது கொள்ளை ஆசையா சாளுக்கிய மன்னனுக்கு? என் மீது ஆசை இருக்காது. ஆனால் வேங்கி நாட்டு அரியணை மீது ஆசை இருக்கிறது. அவன் மருமகன் விஜயாதித்தனுக்கு அந்த அரியணையை அவனிடம் ஒப்புவிக்க என்னால் முடியும். சைவத்துறையின் கண்கள் மிக அகலமாக விரிந்தன. அவன் விழிகள் வீசிய பார்வையிலே எண்ணற்ற உணர்ச்சிகள் பாய்ந்து நின்றன. நெடு நேரம் வரை அவரிடமிருந்து வார்த்தைகள் எதுவும் வெளியே வரவில்லை. வார்த்தைகள் வெளியே வந்தபோது கடுமையாகவும் கோபமாகவும் நெருப்பி கக்கி கொண்டே வந்தன. அடப்பாவி, கடைசியில் நீ இத்தனை அயோக்கியனா என்று சைவத்துறவி கூவினார். அதுவரை மௌனமாக நின்ற ஒத்துத்தேவன் கண்களில் தீப்பொறி பறந்ததென்றே அவன் வாளும் மெல்ல மெல்ல தரை பக்கத்திலிருந்து மேலே எழுந்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் நிதானத்தை இழக்காத கரிகாலன் தன் பார்வையாலேயே முத்துதேவனை அடக்கிவிட்டு சைவத்துறையை நோக்கி, துறவியாரே, தங்களை விட நான் அயோக்கியனா என்று வினவினான். அதில் சந்தேகம் வேற அவனுக்கு? நான் ஒற்றன். அந்த முறையில் என் பணியை நிறைவேற்ற எத்தனையோ துரோகங்களை செய்கிறேன். அப்படி செய்யலாம் என்பதற்கு நீ படித்த சாஸ்திரத்திலேயே இடம் இருக்கிறது. ஆனால் உன்னைப்போல் நம்பிக்கை துரோகம் செய்பவனுக்கு எந்தவித பிராயசித்தத்தையும் சாஸ்திரம் அளிக்கவில்லை என்று மீண்டும் படப்படப்பாக பேசினார் சைவத்துறவி. யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்று அமைதி இழக்காமலே கேட்டான் கரிகாலன். ஆனால் அந்த அமைதியை அடுத்த வினாடி நூறாக உடை தெரிந்த சைவத்துறவி, யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்பதை விட உன்னை கைது செய்ய உத்தரவிட்டது யார் என்று கேள் என்று கூறினார். சந்தேகம் என்ன? ஜெயசிம்ம சாளுக்கியன் தான். உத்தரவிட்டது அவன்தான். ஆனால் அந்த உத்தரவு இட தூண்டியது யார்? கரிகாலன் நிதானம் மெல்ல மெல்ல குலையலாயிற்று. தெளிவான அவன் சிந்தனையிலும் மெல்ல மெல்ல சந்தேகமும் குழப்பமும் சூழ்ந்து கொண்டன. யார் துறவியாரே என்று கேட்ட குரலில் நடுக்கம் தெரிந்தது. சைவ துறவி ஆசனத்தில் இருந்தபடியே தமது விழிகளை அவன் மீது நாட்டி, சொல்கிறேன், தைரியப்படுத்திக் கொள் கரிகாலா என்றார். சொல்லுங்கள் நிரஞ்சனாதேவி. சைவ துறவியார் அந்த சொல்லை மெதுவாகத்தான் உச்சரித்தார். ஆனால் அந்த சொல்லின் ஒவ்வொரு எழுத்தும் அவன் சிந்தனையை பல அச்சுரங்களைப் போல திடீரென தாக்கின. அந்த தாக்குதலை சமாளிக்க மாட்டாத கரிகாலன் கண்களை சற்றே மூடினான். உலகமே கிறுகிறுவென்று சுழல்வது போல் இருந்தது அவனுக்கு.